"நீர்ல பார்த்தேன் உன் சீரை, உப்புல பார்த்தேன் உன் துப்பை" அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, ஒரு வீட்ல ஒரு மாமியார், ஒரு மருமக. அவங்க அப்படி பேசுறபோது சொல்றாங்க, "எனக்கு அப்பவே தெரியும். நீ உனக்கு வந்து ஓட்ட கையின்னுட்டு. நீ இந்த மாரி செலவழிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்" அப்படிம்பாங்க. "என்னத்த கண்டுட்டீங்க அத்த? இப்ப புதுசா சொல்றீங்க?" அப்படின்னு எதிர்க்கட்சி பேசுவா. அப்ப சொல்லுவா, "ஆ நீர்ல பார்த்தேனே உன் சீர, இம்புட்டு தண்ணீய எடுத்து அலம்பணும் அப்படின்னாக்க, நீ அந்த ஒரு குடம் தண்ணியும் கொட்டின. அப்பவே தெரியும். இது வெறும் ஓட்ட கையின்னுட்டு. இம்புட்டு தண்ணி எடுத்து பண்ணக்கூடாது, அதோட போதும்ல" அப்படி அவ கோவிச்சுப்பா. "உப்பில் பார்த்தேன் உன் துப்பை." துப்பு அப்படின்னாக்க உன்னுடைய தகுதி. உப்ப எப்பொழுதுமே என்ன செய்யணுமா, அந்த காலத்துல பார்ப்பாங்களாம். "எம்மா கொஞ்சம் மோர் கரைச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவ மோர் கரைக்கும் பொழுது ஒரு 6 பேர் வந்திருக்காங்கன்னாக்கா, 6 பேருக்கு தயிர விட்டு, தண்ணிய ஊத்தி, முதல்ல கொஞ்சம் உப்ப போட்டு கடைஞ்சிருவா. அப்புறம் இது போறாதோ என்னமோ சாப்பிட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம போட்டது சரியா இருக்காது. அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு உப்ப போடுவாங்களாம். அது கரெக்ட்டா இருக்குமாம். முதல்லயே தயிர ஊத்தி, தண்ணிய ஊத்தி, இவ்வளோ உப்ப அள்ளி போட்டான்னாக்கா, அவளுக்கு வந்து சீர் இல்ல, துப்பு இல்ல, பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறத அப்படி பார்த்துப்பாங்களாம். இதெல்லாம் அந்த காலத்துல, இந்த காலத்துல அங்கேருந்து வேணும்னா நீங்களே உப்ப போட்டுக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசுறோம். அப்பல்லாம் அப்படி இல்ல. நீர்ல பார்த்தேன்ல உன் சீர, உப்புல பார்த்தேன்ல உன் துப்ப" அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு திட்டா. அவங்கள கோவிச்சுக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு. இதுக்கு ஒரு பழமொழி.